வணக்கம் ஹுமீஸ். இன்னைக்கு ஆஷஸ் சீரீஸ் இதை பற்றி பார்ப்போம். ஸோ அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதுலேருந்து ஆரம்பிப்போம். என்னன்னா, இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வந்து சீரீஸ் வந்து இங்கிலாண்டில் நடந்துச்சுன்னா ஒரு மாதிரி கம்படிட்டிவாக போகும். ஆனால் இதே ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சுன்னா அது எப்போவுமே ஒன் சைடு தான். ஏன்னா இவங்க எப்போவுமே கொஞ்சம் டாமினண்ட்டாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி 5 இன்னிங்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸ்டார்க்கு ஓப்பன் பண்ணும்போதே விக்கெட்டோடய ஓப்பன் பண்ணுறான், கழிச்சா போக செம்மையாக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டு, இதில் 3 விக்கெட் எடுத்துட்டான். ஸோ ஸ்டாக்ஸ் எப்படி தான் நொறுக்குறான்னு தெரிய மாட்டேங்குது. நான் அந்த லைன் அப்பில் வந்து ஜோ ரூட் தான் ரொம்ப நம்பியிருந்தேன் இங்கிலாந்துலேயே. ஸோ அவன் எப்போவுமே சச்சின் ரெக்கார்டுக்கு பின்னாடி இருக்கான், இப்படியும் அடிச்சிருவான் அப்படி இப்படின்னு ரொம்ப கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். ஏன் நமக்கு சப்போர்ட் வந்து இங்கிலாண்டும் கிடையாது, ஆஸ்திரேலியாவும் கிடையாது. நான் இந்தியா விளையாடலையே. ஆனால் ஆஸ்திரேலியா தோக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா ஹோமில் அவனுங்க எப்படி சொல்கிறது, ஹோமில் தான் அவங்க தோக்கவே மாட்டாங்களே. அதனால் ஹோமில் வந்து ஒரு தடவை அடி வாங்கிட்டாங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். சரி, எனக்கு வந்து இந்த தடவை பவுலிங் லைனப் வந்து ரெண்டு ரெண்டு மூணு மிஸ் ஆகுது. என்னென்னா, இப்போது ஆஸ்திரேலியாவில் பேட் கமின்ஸில் ஹேசல்வுட் வந்து ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் ரூல் அவுட் ஆகிட்டான், என்னன்னு தெரில. இங்கிலாந்து சைடு பார்த்தீங்கன்னா, இதான் நம்மளால் கெவின் பீட்டர்சன் வந்து ரிட்டையர் ஆகிட்டான், ஸ்டோ ப்ராடும் ரிட்டையர் ஆகிட்டான். பார்க்கவே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இருக்காங்க ஜோஃப்ராச்சரு, வுட்டு, கார்ஸ் எல்லாம் இருந்தாலுமே எனக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும், பழைய ஆளுங்க அப்படின்றதுனால. ஸ்டோக்ஸு 5 விக்கெட்ஸ் போட்டான், கில்லி மாதிரி. ஆனால் எப்படின்னு தெரில, அவங்க கிரவுண்டு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் ரீட் பண்ண ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு பேட்டிங்கில் பிடிச்சது ஜோ ரூட்டு. திருப்பி ஹெட்டு நொறுக்கிட்டான், எப்படின்னே தெரியல. 100 அடிச்சிட்டான், அதுவும் தேர்டு ஃபாஸ்டஸ்ட்டு 100. லபூஷியன் ஒரு 50 போட்டான். ஆனால் ஆக்சுவலாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ரூட் வந்து செகண்ட் டவுன் தான் இறங்கியிருப்பான். ஸோ ஏதோ பண்ணி திருப்பி அவனை ஓப்பனிங் இறங்க விட்டாங்க. ஸோ இந்த தடவை நியூ கமர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பேட்டர் வந்திருக்கான், ஜேக்கு. நல்லா விளாடுவானாலேன்னு தெரில. ஆனால் எனக்கு அந்த வார்னர் ஸ்பாட்டு மிஸ் ஆகுது. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி அக்ரெசிவ் ஆடுவான் வார்னரு. அதுதான் ஹெட்டு பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் திருப்பி லைனப் மாற்றினாங்க, அப்புறம் திருப்பி ஹெட்டே கொண்டு வந்துட்டாங்க. நல்ல விஷயம். அப்புறம் பவுலர் வந்து ஹேசல்வுட் இல்லை, கம்மிங்ஸ் இல்லை. அதனால் வந்து போலண்டுக்கு ஒரு வாய்ப்பு. போலண்டு வந்து அதை எப்போதும் போல சரியாக பயன்படுத்திட்டார். போலண்ட் வந்து ஸ்லோவாக தான் போடுவோம், 135 தான் மேக்ஸிமம். ஆனால் அந்த லென்த்து, லைனு, அந்த ஃபோர்த்து ஸ்டம்பில் போடுறது, இதெல்லாம் போலண்ட் வந்து ரொம்ப அருமையாக பண்ணுவான். ஏன்னா அவன் ரொம்ப அண்டர்ரேட்டரு. ஏன்னா கம்மிங்ஸ் இருப்பான், ஸ்டார்க் இருப்பான், அடுத்து ஹேசல்வுட் இருப்பான். ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து ஃபுல் டைம் பவுலர். போலண்ட் வந்து ஃபுல் டைம் பவுலர். அவன் 15-14லேருந்தே இருக்கான். ஆக்சுவலாக சப்ஸ்டியூட்டாகவே இருப்பான். சப்ஸ்டியூட்டாக இருந்தே ஆவரேஜ் சூப்பராக இருக்கும் விக்கெட் டேக்கிங்கில். அதுதான் போலண்ட் ரொம்ப அண்டர்ரேட்டர் தான். அவன் கொஞ்சம் கஷ்டம்தான் அவன் வெளியே ஷைன் ஆகுறது. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்தும் இவங்க 3 பேர் இருக்கிறதுனால அவனால் ஷைன் பண்ணவே முடியலை. பேட் கமின்ஸ் வந்து அடி வாங்கினதுனால போலண்ட் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாக விளாடுவான். அது ஒரு நல்ல விஷயம். ஹேசல்வுட் திருப்பி வந்துட்டான்னா அப்புறம் அந்த புதுப்பையன் வந்து டக்கெட்டா சம்திங், அவன் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் போட்டான். ஹேசல்வுட் இருந்தான்னா இவனும் போயிடுவான், வேறு வழி இல்லை. பவுலிங் லைனப்பு ஸ்மித்து ரொம்ப நல்லா ஆடுவான்னு நினச்சேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 17-18 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டான். அவன் தான் நமக்கு தலைவரே. செம்மையாக ஆடுவான். அந்த எப்படி சொல்கிறது, கார்ஸ் போடும்போதும் ஜோஃப்ராச்சர் போடும்போதும் பீட்டன் ஆகிட்டே இருந்தான். ஒரு 2-3 பால் நல்லா செம்ம க்ளோஸாக சிரிக்கிறான், அப்படியே சிரிக்காரானே கண்ணை ஒழுங்காக ஆடுறா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே அவுட் ஆகிட்டான். ஸோ அவனை பார்க்கலாம் தான் பார்க்குறதே. ஒரு மாதிரி ஆடுவான்ல, அன்ஆர்த்தடாக்ஸா, ரொம்ப பிடிக்கும். சூப்பராக ஆடுவான் அது. அப்புறம் நமக்கு பிடிச்சதுன்னா ஸ்மித்து தான். பேட்டிங் லைனப்பில் ஜோ ரூட்டை விட ஸ்மித்து தான் பிடிக்கும். என்னதான் ஹெட்டு வந்து கடன்னு அடித்தாலும் ஸ்மித்து பேட்டிங் மட்டும் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அடுத்து லைனப்பில் யார் இருக்கா, எனக்கு பேட்டிங் ஃபேவரெட்டில் ஜோ ரூட்டு நெக்ஸ்ட்டு. அவனும் ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸாக அந்த ரிட்டன் பேட்லாம் போட்டு விளாடுவான்ல, அதுவும் பிடிக்கும், நல்லாயிருக்கும். அவுட் ஆகிட்டான். அடுத்து பேட்டிங்கில் எனக்கு பிடிச்சதுன்னா ஸ்ட்ரோக்ஸு நல்லா ஆடுவான். 2 மேட்சுமே ஸ்டார்க்கு தான். ஒரு மேட்ச் எட்ஜ் ஆயிடுச்சு, ஒரு மேட்ச் யாக்கர். அப்புறம் எனக்கு பேட்டிங்கில் இவங்க தான் பிடிக்கும். ரூட்டு பிடிக்கும், அப்புறம் அலெக்ஸ் கேரி பிடிக்கும் எனக்கு. அலெக்ஸ் கேரி ஒரு மாதிரி டீசெண்டாக தான் இருந்தான். அப்புறம் பவுலிங்கில் வந்து ஆர்ச்சர் பிடிக்கும். ஆனால் எப்படி சொல்கிறது,
ஆர்ச்சர் பிடிக்கும் பவுலிங்கில். அப்புறம் நேத்தம்லைன் ஸ்பின்னு போடுவான் தலைவன், அவனை பிடிக்கும். ஸோ இந்த மேட்ச்சு ரொம்ப ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. 2 மேட்ச்சு டக்குன்னு முடிச்சிட்டாங்க 2 நாள்லயே. ஃபர்ஸ்ட் டே வந்து 19 விக்கெட்ஸு, இன்னைக்கு வந்து கட கட கடன்னு முடிச்சிட்டாங்க. தட தடன்னு அடிச்சு முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஜோ ரூட்டை விக்கெட் இழுக்கும்போது ஸ்டூப்ராட் அழுவான் கமெண்ட்ரியிலேருந்து, என்னடா அடி அப்படின்னு. அது நல்லா இருந்துச்சு. சரி, கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சிருந்தா நல்லா இருந்துச்சுன்னா, குரூவலாக சொல்லலை, நல்லா விளாண்டுருக்கலாம். ஜோ ரூட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான் ஜோ ரூட்டு இந்த 2 இன்னிங்ஸுமே. அப்புறம் ஸ்டாக் ஓப்பனிங் என்ன எப்படி இறக்குறான் மட்டுங்க. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் வந்து 6th பால் விக்கெட்டு, 4th பால் விக்கெட்டு. அவன் 7 விக்கெட் எடுக்கிறான், அவன் 3 விக்கெட் எடுக்கிறான். இவங்க இல்லாமலே தர தரன்னு மாப்பிள போட்டு நொறுக்குறான் ஸ்டாக்ஸு. இப்படி இருந்தாங்கன்னா இப்படி 2 நாளே மேட்ச் முடிச்சிட்டாங்க. அதை பார்ப்போம். எனக்கு வந்து சப்போர்ட்டு யாருக்குன்னு தெரியல. இது சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சும் நம்ம தோத்துட்டோம், வாங்கிட்டோம். இன்னும் இந்த மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் இழுத்து பிடிச்சாதான் உண்டு. இல்லைன்னா பவுமா ஐயா வந்து 2-0 வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவார். அப்புறம் திருப்பி ஹோமில் தோற்ற மாதிரி ஆயிரும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னு நினச்ச நண்பர்களே. எதுவும் விட்டேன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஹேசல் பிருந்தமா எனக்கு இந்த சீரீஸ் வந்து ஸ்மித்தே கேப்டன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஜெயிச்சிருவான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிச்சுக்கறி ஹோமில் அடிக்கணுமேனு பார்க்கணும். அவங்கள அடிக்கணும், ஆஷஸ்லாம் அவங்கள ஹோமில் அடிக்கணும். ஏன்னா அவங்க 5 சீரீஸில் ஹோம் வந்து ஆஸ்திரேலியா வந்து லீடு வந்து ஆஸ்திரேலியா தான் இருக்குது. ஹோம் 2க்கு 2 வச்சுருக்காங்க. ஹோமில் தோக்கலை, அதான் முக்கியம். ஏதோ ஒரு இதில் வேற ஒயிட் வாஷ் வேறு பண்ணியிருப்பாங்க இங்கிலாண்டில். அது எந்த சீரீஸ்னு தெரியல. 2 சீரீஸ் ஒயிட் வாஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஹோமில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நண்பர்களே. அடுத்தடுத்த சீரீஸ் வந்து பார்ப்போம். அது ஒரு 3 நாள் 4 நாளைக்கு மேலே போனால் சந்தோஷமாக இருக்கும்னு நம்புவோம். 2 நாளில் முடிக்கிறாங்க, அதான் ஒரு அப்செட் ஆகிடுச்சு எனக்கு. சரி, அவ்வளோதான், பார்ப்போம். பை.